இயேசு கிறிஸ்து தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர். ஒரு மனிதன் அதை விசுவாசித்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நம்முடைய லைஃபையே முற்றிலுமாக மாற்றிவிடும். அதுக்கு தான் இயேசு உலகத்தில் ரட்சகராக வந்தார். அந்த ரட்சகர் உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? அவர் எனக்குள் இருக்கிறார், எங்க வீட்டுல இருக்கிறார். அந்த சந்தோஷத்தோட பண்டிகை கொண்டாடினீங்கன்னா நீங்க தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் இல்லாம கொடிச்சு வெறிச்சு விருந்து கொண்டாடுறேன்னு சொல்லி அதெல்லாம் நிலையானது அல்ல. உண்மையான பண்டிகையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்துல இடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இயேசுவே, எனக்காகத்தான் உலகத்துல வந்தீங்க, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீங்க.